மன்னர்களை சர்வாதிகாரியான ஒரு ஷோகன் ஆண்டு வந்தார். அவரது முடிவே இறுதி முடிவு. இந்த சாம்ராஜ்யத்தில் அமைதியை நிலைநாட்டியது சாம்ராய்கள், வாழ் வீரர்கள், தனது உயிரையும் துச்சமாக நினைத்து நாட்டையும் மன்னரையும் காப்பாற்றும் மாவீரர்கள். ஒரு சாமுராய் தன் கடமையை செய்ய தவறினான். அதுவே ஜப்பானிய சமுதாயத்தில் மிகப்பெரிய அவமானமாகும். அவர்கள் ரோனின் ஆவார்கள். 47 ரோனின்களின் கதையை அறிய வேண்டும் என்றால் ஜப்பானின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை ஒரு சிறுவனிடமிருந்து ஆரம்பிக்கிறது. அவன் யார், எவ்வாறு ஆக்கோவிற்கு வந்தான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவனை ஒரு மாய குழந்தை என்று மரக்கன் என்றும் பலர் கூறினர். டெங்கு அவனை வளர்த்ததாக பலர் நம்பினர். அவர்கள் காட்டில் வாழும் அரக்கர்கள் இருள் சக்தியையும் உயிரை பறிக்கும் வித்தையையும் அவனுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று நம்பினர்.